ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஓம் முன்னால மண்டியிட்டு கேட்குறேன்னு யோசிக்காத. என் அன்பு பிள்ளையான ஓம் கண்ணு முன்னால வந்து நிற்கிறதும் மண்டியிட்டு கேட்பதும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீ என் மேல எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். ஒரு பெற்ற தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி எப்படி தோல் மாட்டில் உட்கார வச்சுக்குவானோ, தன் தலை மீது உட்கார வச்சு அழகு பார்ப்பானோ, அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னையும் நான் உயரத்தில் உட்கார வைக்க ஆசைப்படுறேன். விலை மதிப்பில்லாத பரிசாக பொக்கிசமாக உன் வாழ்க்கையை உன் கைகளையே ஒப்படைப்பதற்காக தான் இப்போதும் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்ட, எதிர்பார்த்த. ஆனா எதுவுமே நடக்காம எத்தனையோ பேர் உனக்கு கெடுதலையே செய்து ஏமாற்றி துரோகமும் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே என் செல்லமே. உன்னை ஏமாத்துறவங்க, உன்னை கஷ்டப்படுத்துறவங்க நிச்சயமாக அதற்குரிய கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். அதுவும் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகிய உன் கண் முன்பாகவே அது கூடிய சீக்கிரம் நிகழும். யார் உன்னை வீட்டுக்குள்ள விடலையோ, யார் உன்னை தப்பா பேசினாங்களோ, யார் உன்னை குறை சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ, யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அல்லது யார் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, அதே மாதிரி விஷயம் உன் கண் முன்பாகவே அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில நடக்கும். அவங்க உன்னை ஒதுக்கி வச்சதை காட்டிலும் மிக அதிகமாகவே இன்னொருத்தர் அவரை ஒதுக்கி வைப்பதையும் திட்டுவதையும் தவறாக பேசுவதையும் குறை சொல்வதையும் நீ நேருக்கு நேராக பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன்னை ஏமாற்றி சொத்து சேர்த்தவன் அவ்வளவு சந்தோஷமா வாழ விட்டுடுவேனா என்ன? ஏமாற்றி சேர்த்த சொத்தை அவன் அனுபவிப்பதற்கு என்னை ஏமாற்றி ஆயுளை வாங்க முடியாது. எவ்வளவுதான் அவன் காசு பணம் சம்பாதிச்சாலும் அவன் தலையெழுத்து என்னவோ அதன்படிதான் அவன் கஷ்டப்பட போகிறான். அவன் வாழ்வில் அவன் ஆயுட்காலத்தை முடிச்சு வச்சு அவனுக்குரிய தண்டனையை கொடுத்து என் அன்பு பிள்ளையான உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்த மனிதர்களை ஒருபோதும் மறக்காதே. அப்படி யாராவது உனக்கு உதவி செஞ்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு காலாகாலமும் நன்றி சொல்லும்படி உன்னுடைய செயல்களை நீ அமைச்சுக்கோ. எப்பவுமே எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேசுறவன நல்லவன்னு சொல்ற இந்த உலகம் மனதில் பட்டதை யதார்த்தமாக பேசக்கூடிய உன்னை கெட்டவன்னு சொல்றாங்களே நினைக்காத. இந்த உலகத்துக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாது. நல்லா நடிக்கிறவன் தான் நல்லவன் நினைச்சுக்குவாங்க. யதார்த்தமா வெகுளித்தனமா பேசுறவன கெட்டவன், பைத்தியக்காரன், ஏமாளி, கோமாளின்னு சொல்லுவாங்க. ஆனா இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. உன் நல்ல மனசும் நல்ல குணமும் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் புரிய வரும். உன்னுடைய இதயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யி. ஏன்னா வெற்றியோ தோல்வியோ அதை தாங்குற சக்தி உன் இதயத்துக்கு தானே இருக்கு. உன் மனசுக்குள்ள உன் சாயப்பா நான் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான நல்லதைத்தான் செய்ய சொல்வேன். நீயும் எப்போதும் பணிவு கொண்ட பிள்ளையாக இரு. பணிவு என்பது உன்னுடைய பலவீனம் கிடையாது, அதுதானே உன் பலமாக இருக்கிறது. பணிவோடு துணிவோடு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில ஆடம்பரம் அதிகரிக்க அதிகரிக்க இப்போதெல்லாம் பல தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனாவசியமாக எந்த விஷயத்தையும் செய்யவோ எந்த விஷயத்தையும் வாங்கவோ யோசிக்காதே. ஆடம்பரம்ங்கிறது ஆபத்து. எளிமையான வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும். எப்போதும் எந்த விஷயம் நடந்தாலும் உடனே அதை யோசிச்சுக்கிட்டே மன உளைச்சலுக்கும் கவலைக்கும் வருத்தத்திற்கும் ஆளாகாதே. மன உளைச்சல் அடையும் போதெல்லாம் முடிந்தவரை மௌனமாக இருந்துடு. அப்புறமா அதை நான் உனக்காக சரி செஞ்சு நிம்மதிங்கிற பரிசை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதுமே வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய கத்துக்கிட்டினா நீ நிச்சயமாக வசதியானவனாக மாறிவிடலாம். வரவுக்கேற்ற செலவு செய்யணுன்றது மாறி போய் இப்பெல்லாம் வரவு நிறைய வர வர செலவையும் அதிகமாக்கி கொள்ளும் மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. வரவு எவ்வளவு வந்தால் என்ன, எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து அதை சிக்கனமா சேர்த்து வச்சு நல்லவங்க 4 பேருக்கு உதவி செய்யலாம் தானே. அதை விட்டுட்டு வரவு நிறைய இருக்குங்கிறதுக்காக ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செய்வதும் தவறான பழக்க வழக்கங்களில் அதை செலவிடுவதும் வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, சரியா சிக்கனமா செலவு சொன்ன கத்துக்கிட்டீங்கன்னா உன்னை விட பணக்காரர்னு யாருமே இந்த உலகத்துல இல்ல. இப்போது உன் வாழ்வில் நடந்த விஷயங்கள் எதையும் நினைச்சு வருந்தாத. ஏன்னா எல்லாமே சீக்கிரம் சரியாக போகுது. இங்கு எதுவுமே நிரந்தரமும் கிடையாது. உன் சங்கடங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயம் தருவேன்.